இறைவனின் ஆட்சி மலர்ந்திடவே, இறை ஒளி தீபம் ஒளிந்திடவே, இறைவனின் ஆட்சி மலர்ந்திடவே, இறை ஒளி தீபம் ஒளிந்திடவே, இறை அருள் அன்பை பகிர்ந்திடவே, உறவுகள் நட்புகள் வளர்ந்திடவே, இறை வாழ்வு நம்மில் முதிர்ந்திடவே. எழுவோம் இறை குலமே, தொழுவோம் இறை பதமே, எழுவோம் இறை குலமே, தொழுவோம் இறை பதமே. இசை பாடி இறைவனை புகழ்ந்திடுவோம், நன்றிகள் சொல்லி கரம் குவிப்போம். இசை பாடி இறைவனை புகழ்ந்திடுவோம், நன்றிகள் சொல்லி கரம் குவிப்போம். கிறிஸ்துவில் இணைவோம், நிறைவளம் பெறுவோம், சீடரை சான்றுகள் பகிர்ந்திடுவோம். கிறிஸ்துவில் இணைவோம், நிறைவளம் பெறுவோம், சீடரை சான்றுகள் பகிர்ந்திடுவோம். எழுவோம் இறை குலமே, தொழுவோம் இறை பதமே, எழுவோம் இறை குலமே, தொழுவோம் இறை பதமே. திருப்பலி முன்னுரை. விண்ணக தந்தையின் மடியில் அமர்ந்திருந்த இயேசுவை மண்ணகத்தில் தமது மடியில் அமர்த்தியவரும், கடவுளுக்கு உகந்த ஊழியராக அவரை உருவாக்கியவர் என்ற பெருமைக்கு உரியவரும், புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்திலேயே இவர் நீதிமான் என்று கடவுளால் புகழப்பட்டவரும் தான் நம் பங்கின் பாதுகாவலர் புனித சூசேப்பர் ஆவர். இவர் இறைமகனை வாழ்த்து உருவாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டபடியால் மீட்பரையே மீட்டெடுக்கும் போராட்டங்கள் பயணங்கள் அனைத்தையும் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டவர். 12வது வயதில் இறைமகனை தேடி அலைய நேரிட்ட போது கோபமோ வெறுப்போ கொள்ளாமல் தம் பணியை செய்தவர். திருக்குடும்பத்தை வழிநடத்திய நாளெல்லாம் பலவீனமோ தோல்வியோ இல்லாமல் பொறுமையுடன் செயலாற்றி பாதுகாத்த நம் பாதுகாவலரே புதிய ஏற்பாட்டின் முதல் நீதிமானாகிய புனித சூசேப்பர். அவரது பங்கு மக்களாகிய நம்மையும் இறைவனுக்குள் வழி நடத்த வல்லவர் என்ற நம்பிக்கையுடன் இம்மாத விழாவை சிறப்பிக்கும் நம் பங்கின் மயிலை மாதா, அடைக்கல மாதா, லூர்து மாதா, இரகசிய ரோஜா மாதா, அந்தோனியார் அன்பியங்கள் உங்களை மகிழ்ந்து வரவேற்கிறது. அனைவரும் அமரவும். நான் ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு, ஆமாவா இல்லையா? 4 மாதத்தில் தடவை இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க நினைக்கிறேன். முதல் புதன் நாளுக்கு தடவை இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. நம்ம பங்கு சூசேப்பர் பங்கு. முதல் புதன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முதல் புதனும் தேரும் எடுத்து ஜபமாலையும் ஜெபித்து திருப்பலியானது ஆற்றப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு மாதமும் சொல்கிறாங்களோ இல்லையோனா பண்ணிடணும், தவறாமல் வந்துவிட வேண்டும். சரிங்களா? ஒரு சின்ன வேண்டுகோள். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். நன்று திருப்பலியாக புனித சூசேப்பரின் பரிந்துரையால் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்று திருப்பலியாக பின்வரும் குடும்பம் ஒப்பு கொடுக்கிறார்கள். பெட்ரிலா ரொசாரியோ சோஃபியா சங்கீதா குடும்பம், ராஜேஷ் டிலானி குடும்பம், ஜோசப் மேரி குடும்பம்,
லியோ மரிய ஜெசிந்தா குடும்பம், சார்லஸ் ஹெலன் ஜோஸ் ரியோ குடும்பம், ஜான் மத்தியாஸ் மங்களா மரியா குடும்பம், மைக்கேல் ராஜ் அமுதா மேரி ஷரோன் குடும்பம், பிரதீப் ஜூடித் ரோயோ ஆல்ட்ரின் குடும்பம், ஆரோக்கியசாமி சூசன் மேரி குடும்பம், பெனடிக்ட் விமலா, புனித தொன்போஸ்கோ அன்பிய குடும்பங்கள், சலேசனா மேரி தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். பிஜே வின்சன் நிர்மலா தன் நன்று திருப்பலியாகவும், ரெசிந்தா தங்களது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களை முழுமையாக ஆசீர்வதிக்க வேண்டியும், ஜோசப் நிசாந்த் தங்களது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். நன்றியாகவும் நற்சுகம் பெற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த திருவாளி மார்பன், தெரேசா மார்பன், ஜோசப் டிக்னஸ், லூகாஸ் பாக்கியநாதன், லீனா சைமன் ராஜ், டோம்னிக், ஜெஃப்ரின் மற்றும் குடும்பத்தில் மருத்துவர்களின் ஆத்துமாக்கள், அன்பு வேதராஜ், ரெஜினா மேரி, ராஜ் சேவியர், ஆரோக்கியம் செபஸ்தியம்மாள், சவரிமுத்து, ஐயாத்துறை, ஆரோக்கியம் மரிய வியாகுலம் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரை உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பின் திருமகனின் புனிதமிக்கு அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுள்ளமானீர். பாதுகாவலராக எம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிடம் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பன் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசக முன்னுரை. நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு ஆகிய மூன்றும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையான அடிப்படை அருட்கொடைகள். இந்த மூன்று அருள்கொடைகளையும் இணைத்து அருள் வாழ்வு கொடைகளாக கொலேசியருக்கு தெளிவுபடுத்துவதையும், தூய ஆவியார் உங்களுக்கு அன்பை அருள்பவராக இங்கு அடையாளம் காட்டப்படுவதையும் பவுல் கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் பரவி பயணித்தவரும் நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 1 முதல் 8 முடிய. கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதரர் சகோதரர்களாகிய கொலோசை நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாய் இருக்கும் பவுலும் சகோதரர் திமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயணித்தவரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்பப்ராவிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர் தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். இதுவே நன்று. பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன்.
ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 38 44 முடியும். அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றியிருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேச விடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். எங்க போறாரு? என்னம்மா, எங்க போறாரு? எங்க போறாருன்னு தான் நான் கேட்டேன். தனிமையான ஒரு இடத்திற்கு இயேசு விடியற் காலையில் பொழுதும் விடியும் முன்னரே, அதாவது கருக்கள் வேளையில் எழுந்து செல்கின்றார். எங்கே செல்கிறார் அவர்? என்னப்பா? ஜெபிக்க போகிறாரா? ஜெபம் செய்ய செல்கிறார். அப்புறம் இயேசு எதை செய்வதற்கு முன்பதாக என்ன பண்றாரு? ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு தன்னுடைய செயலை ஆரம்பிக்கின்றார். முதலாவது அவர் செய்த முதல் புதுமை என்ன புதுமை? நான் கேட்குற கேள்வினா இந்த மாதம் குவிஸில் இருக்குல்ல, அதில் ஆன்சர் இருக்கும், சரிங்களா? அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இயேசு செய்த முதல் புதுமை என்னது? கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு? அண்ணாந்து பார்த்து ஒரு சின்ன ஜெபம் செய்கிறாரு. அதே மாதிரி 4000 நபர்களுக்கு உணவு கொடுத்தார். 5000 நபர்களுக்கும் உணவு கொடுத்தார். என்ன பண்ணுறாரு? 2 அப்பத்தையும் 5 மீன்களை, கரெக்டா? பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்கிறீங்க. 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாரு? அண்ணாந்து பார்த்து கடவுளிடம் வேண்டி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு? மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்படி ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறார்? ஜெபம் செய்து விட்டு தான் தன்னுடைய வல்ல செயல்களை அவர் நிறைவேற்றுகிறார். யோவான் 17 எடுங்க. யோவான் 17.
யோவான் 17 என்ன போட்டிருக்கு? அதோட தலைப்பு என்ன? பைபிள் எடுத்துகிட்டு வரல, கடன் வாங்குறாங்க ஒரு சில பேர். என்னவா? இயேசுவின் வேண்டல். அதாவது 18வது அதிகாரத்தோட தலைப்பு என்னது? 18. இயேசுவை கைது செய்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு தன்னுடைய உயிரை கையளிப்பதற்கு முன்பதாகவும் என்ன பண்றாரு? இயேசு வேண்டுதல் செய்கின்றார். அந்த 17:1 வாசிங்க. 17:1. அப்புறம் வானத்தை அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நேரம் வந்துவிட்டது, உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு. புரிதா? என்ன பண்றாரு? தனது உயிரை கையளிப்பதற்கு முன்பதாகவும் அவர் என்ன பண்றாரு? ஜெபம் செய்கின்றார். நாம ஜெபம் செய்யணுமா செய்யக்கூடாதா? ஜெபத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் உங்களுக்கு தோன்றுவது என்ன? கடவுளுடன் பேசுவதுதான் ஜெபம். அப்புறம் மௌனமாக நாங்கள் இருப்போம், அதுதான் ஜெபம். ஆமா தானே? அப்புறம் அதுவும் உண்மைதான். சரி, சொல்லுங்க. அடுத்து வேற என்ன பண்ணுவோம் ஜெபத்தில்? ஜெபம் செய்யும் பொழுது நான் இதுதான் பண்ணுவோம், இது நடக்கும். ஆண்டவரை போற்றுவதும் புகழ்வதும் தான் ஜெபம். வெரி குட். அப்புறம் நன்றி சொல்லுவோம். இவ்வளவு நாள் ஒவ்வொரு நாளும் படுக்கையில் எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய வரமாக இருக்கிறது. நிறைய பேர் படுக்க போறாங்க, காலையில் எழுந்திருப்பதே இல்லை. குருக்களும் சரி, போன 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குரு படுக்க சென்றார், அவ்வளவுதான். எனவே படுக்க சென்றதுக்கு அப்புறமேட்டு மறுநாள் விடியுமா விடியாதா என்பது பல பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்போ ஹார்ட் அட்டாக் வரும், பொட்டுன்னு போவோம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மூச்சு வாங்குகிறோம், மூச்சை விடுகின்றோம், உயிர் வாழ்கின்றோம், கண்களை திறக்கின்றோம் என்றால் அது இயேசு செய்கின்ற அற்புதம். அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எனவே நாம் எதை செய்தாலும் ஒரு ஜெபத்தோடு செய்ய வேண்டும். ஏன் ஜெபம் செய்ய வேண்டும்? அந்த ஜெபம் என்னதான் செய்ய போகிறது என்று பல்வேறு இறையியல் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விஷயங்களை கூறுகிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு, ஜெபம் என்பது கடவுளுடைய வரம், மனிதனுடைய ஒரு வேண்டுகோள். அதாவது கடவுள் கொடுக்கக்கூடிய வரம் எங்க இருக்கிறதுனா நம்மளுடைய ஜெபத்தில் தான் அந்த வரம் இருக்கிறது என்று. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். அதாவது கடவுளோடு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவுதான் ஜெபம் என்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் கடவுளுக்கும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளியை ஒரு பாலமாக உருவாக்குவது தான் ஜெபம். அந்த பாலம் தான் என்னது? ஒரு ஜெபமாக இருக்கிறது. விவிலியமும் நமக்கு ஒரு 5 விஷயங்களை குறிப்பிட்டு காண்பிக்கின்றது. ஜெபம்னா இதுதான், இதனால் தான் நாம ஜெபம் செய்கின்றோம். முதலாவது எரேமியா 33:3 எடுங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் நம்ம எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவோம்? பொதுவாக இப்போ ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறது என்ன பண்ணுவோம்? 108. அது எங்கேருந்து எடுத்தாங்க? அதை அந்த 108ன்ற நம்பர் எங்கேருந்து எடுத்தாங்க? என்னம்மா? 10-8ன்றது எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, 108ன்றதை எங்கேருந்து எடுத்தாங்க? என்னம்மா? மத்தேயு 10:8 எடுங்க. மத்தேயு 10:8. இதை யாருக்குமே சொல்லி தரலையா உங்களுக்கு? மத்தேயு 10:8 எடுங்க. என்ன போட்டிருக்குது? மத்தேயு 10:8 சொல்லுங்கம்மா. நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இதிலிருந்து தான் 10:8 108 புரிஞ்சுச்சா? இதிலிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. கத்தோலிக்கர்களுக்கு ஆம்புலன்ஸ் என்னது? என்ன நம்பரு? எரேமியா 33:3. அதுதான் ஒவ்வொரு கத்தோலிக்கர்களுக்கான அவசர எண். எடுத்து வாசிங்க. எரேமியா 33:3. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும்
மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். நாம் மன்றாடும் பொழுது எனக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு முறையானது உருவாகுகின்றது. அதன் மூலமாக எனக்கு தெரியாத விஷயங்களை, நான் அறியாத செயல்களையும் மறைபொருள்களையும் ஆண்டவர் எனக்கு விளக்கி கூறுவார். அதுதான் ஜெபம். அப்படி என்றால் ஜெபம் என்றால் என்ன? எனக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு ஆனது தோன்றுகின்றது. அதன் வழியாக நான் அறிந்திராத செயல்களையும் மறை பொருட்களையும் அவர் எனக்கு விளக்கி கூறுவார். அதுதான் ஜெபம். எனவே நம்ம எப்பனா அவசரத்தில் இருக்கிறோம், எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை, புரியுதா? அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய அவசர எண் என்னது? எரேமியா 33:3. தூக்கத்தில் இருக்கும் பொழுது கூட எழுச்சி கேட்ட என்ன பண்ணணும்? எரேமியா 33 ஃபாதர்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து எடுத்து வாசிங்கம்மா. யாக்கோபு 1:5. யாக்கோபு 1:5. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். புரிஞ்சுதா? நம்ம சில நேரங்களில் நாம் செய்வது சரியா இல்லையா என்று தெரியாமல் என்ன பண்ணுவோம்? முழிச்சிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு என்ன சொல்கிறது? அந்த ஞானத்தை, அந்த அருளை அருளக்கூடியவர் யார்? இயேசு மட்டும்தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவர்கிட்ட கேட்கணும். வாயை திறந்து, அப்பா நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, நான் செய்வது சரியா தவறான்றதும் எனக்கு புரியலை, எனக்கு கொஞ்சம் அறிவை தாங்க, கொஞ்சம் ஞானத்தை தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? வாயை திறந்து கேட்கணும். அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். வாயை திறந்து கேட்டால் மட்டும்தான் நமக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை அருளுவார். மூன்றாவது மத்தேயு 26:41. மத்தேயு 26:41. மத்தேயு 26:41. உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உங்கள் உடலானது வலுவற்றது. அப்புறம் எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். சோதனை, நாம் சோதனையை அனுபவிக்க கூடாது என்றால் என்ன பண்ணணும்? விழித்திருந்து கடவுளிடம் மன்றாட வேண்டும். சோதனை இல்லாத ஆட்கள் இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. நாடு மாடுங்களுக்கு, நாய்களுக்கு கூட இந்த காலத்தில் சோதனை இருக்கிறது. ஆமாவே இல்லையா? எனவே நாம் எப்பொழுதெல்லாம் சோதனை அனுபவிக்கின்றோமோ, கடன் பிரச்சனை, குழந்தையின்மை, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, வரம் கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, இருக்கிறதுக்கு சொந்த வீடு இல்லை, என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாம் என்ன பண்ணுறோம்? முழிச்சிட்டு இருப்போம். சோதனைக்கு மேலே சோதனை. இப்போ தான் ஒரு ப்ராப்ளத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து தலையை தூக்கியிருப்போம், அப்படியே செவிலே 2வது அடி விழுந்து என்ன பண்ணுறோம்? சோதனைக்கு மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி. என்ன வழி? நாம் விழித்திருந்து ஜபம் செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் நம்ம நிறைய பேர் இரவு ஜபத்திற்காக பல்வேறு இடத்திற்கு செல்கின்றோம். அவருடைய வாழ்க்கையெல்லாம் மிகவும் நன்றாக இருக்கும். ஒரு சில பேர் அதை கேலி செய்வார்கள். எதுக்கு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். ஆனால் அவர்கள் அதை அனுபவிப்பார்கள். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் கண் விழித்து இறைவனிடம் முழு மனதோடு நாம் ஜெபம் செய்கின்றோமோ, உடலை வருத்தி கொண்டு தவமிருந்து ஜெபம் செய்கின்றோமோ, நம் சோதனைகளிலிருந்து முழுமையாக நாம் விடுபடுவோம். அடுத்ததாக பிலிப்பியர் 4:6-7 வாசிங்கம்மா. பிலிப்பியர் 4வது அதிகாரம். இது இந்த கேள்வி இருக்குது, சரிங்களா? குவிஸில் இருக்குது. பிலிப்பியர் 4 எடுத்துட்டீங்களா? 4:6 வாசிங்கம்மா. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு. நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, கடவுளுக்கு ஜெபம் செய்வதன் மூலமாக நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். அப்புறம் வாசிங்க தொடர்ந்து.
மன்றாட்டு ஆகியவற்றின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்புறம் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி, அப்புறம் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இப்போ நிறைய பேர் எங்கே போகிறாங்கன்னா சைக்காட்டிஸ்ட்டை போகிறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா மனசில் அமைதி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்கிட்ட போகிறாங்க. நிறையா சைக்கலாஜிக்கல் டாக்டர்கிட்ட போயிட்டு என் மனசில் அமைதி இல்லை, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, எனவே என்ன பண்ணுறாங்க நிறைய காசு செலவு பண்ணி யோகா பண்ணுறது, நிறைய ஆசனங்கள் பண்ணுறது, நிறைய பேர் ஊர் ஊராக ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய பேர் எங்கேயோ போகிறாங்க, நிறைய பேர் டாக்டர்கிட்ட கோடி கோடியாக செலவு பண்ணி என்ன பண்ணுறாங்க மன அமைதி வேணும் என்பதற்காக எங்கெங்கோ என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு இறை அமைதி வேண்டுமென்றால், அறிவெல்லாம் கடந்த அமைதி வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? நாம் நன்றியோடு கூட கலந்த ஒரு இறை வேண்டலில் ஈடுபட வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் இன்று இயேசு பேதுருவின் மாமியாரை குணப்படுத்துகின்றார், காய்ச்சலை கடிந்து கொள்கின்றார், அவர்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கின்றார், நோயிலிருந்து விடுபட வைக்கின்றார், கடன் தொல்லையிலிருந்து விடுபட வைக்கின்றார், நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து கவலைகளிலுமிருந்தும் விடுபட வைத்து நமக்கு ஒரு இறை அமைதியை தருவது நாம் செய்யக்கூடிய ஜெபமாக தான் இருக்கிறது. இறுதியாக கடைசியாக யாக்கோபு 5:16, யாக்கோபு 5:16, யாக்கோபு 5:16. ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணம் அடைவீர்கள். அப்புறம் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். நான் எனக்காக மட்டும் ஜெபம் செய்யக்கூடாது, எனக்கு அடுத்திருப்பவருக்காகவும் நான் ஜெபம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் சுயநலத்தோடு இல்லாமல் பிறர் நலம் காத்து அடுத்தவருக்காகவும் நான் ஜெபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நானும் குணம் பெறுவேன், அடுத்தவர்களும் நலம் பெறுவார்கள். எனவே நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஜபமானது பல்வேறு விஷயங்களை, பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் நான் ஜபம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேனா? அப்புறம் பண்ணிக்கலாம், அடுத்த நேரத்தில் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். எத்தனை பேர் குடும்பத்தில் குடும்ப ஜபம் செய்கிறோம் சொல்லுங்கள்? குடும்ப ஜபம் எத்தனை பேர் வீட்டில் செய்கிறோம்? ஃபாதர் வேலைக்கு போய்ட்றோம், டியூஷன் அனுப்பணும், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி எத்தனை பேர் குடும்ப ஜபம் செய்கிறோம் சொல்லுங்கள்? ஃபாதர் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறீங்க, நீங்கள் பண்ணுறீங்களா ஃபாதர்ன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஜபம் செய்யாமல் இவ்வளவு விஷயங்களை எங்களால் செய்ய இயலாது. அவளை பெரிய ஃபாதர் பார்த்துருக்கீங்களா? காலையில் எழுந்த உடனே அவர் வர்றது எங்கே தெரியுமா? பெரிய ஃபாதர் ஃபர்ஸ்ட் திங் அவர் பண்ணுற முதல் விஷயம் கோவிலில் வந்து குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாச்சு உட்காந்துருப்பார். அதே மாதிரி சாயங்காலமும் வாக்கிங் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பி என்ன பண்ணுவாங்க? கோவிலில் வந்து உட்கார்ந்து ஜபம் செய்வார்கள். ஜபம் செய்யாமல் எதையும் ஆரம்பிக்கவே கூடாது என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம் யார்? நம்முடைய பங்கு தந்தை தான். எனவே நாம் எத்தனை பேர் ஜபம் செய்வதில் தயாராக இருக்கின்றோம்? எத்தனை பேர் ஜபத்தை முழு மனதோடு திருப்தியோடு கடமைக்குன்னு செய்யாமல் ஒரு முழு மனசோடு திருப்தியாக செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். காணிக்கை பாடல் இருக்குதாமா? அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கு நாம் செவி சாய்ப்போம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா. வாசிங்கம்மா.
மகிழ்ச்சியின் நாயகனே இறைவா, எங்கள் ஞான மேய்ப்பர்கள் அனைவரும் உமது திருச்சபையை கட்டி எழுப்புவதிலும் அன்பிலும் தியாகத்திலும் தங்களை நாள்தோறும் அர்ப்பணிப்பதிலும் மகிழ்ச்சி கண்டடையவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் பாதுகாவலர் புனித சூசேப்பர் பரிந்துரையோடு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் அனைவரும் பணம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து போன்ற மாயைகளுக்கு பின் செல்லாமல் பிறர் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கவும் எப்போதும் நேர்மையான எண்ணங்களில் மனதை செலுத்தி வாழ வரமருள வேண்டுமென எங்கள் பாதுகாவலர் புனித சூசேப்பரின் பரிந்துரையோடு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் வாழ்வின் ஒளியே இறைவா, எங்கள் குடும்ப வாழ்வில் வரும் சிக்கல்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், தளர்ச்சிகள், தெளிவின்மை போன்றவை தலையெடுக்கும் போது வார்த்தையின் ஒளியில் தெளிவும் மன உறுதியும் பெற்று சரியான முடிவுகளை எடுத்து மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டுமென எங்கள் பாதுகாவலர் புனித சூசையின் பரிந்துரையோடு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் எங்கள் குடும்பங்கள் தேவையற்ற கலாச்சாரங்களால் அலைகழிக்கப்படும் போது எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு நுண்மதியோடு செயல்படவும் நம்பிக்கையோடு வாழ்வில் முன்னேறவும் தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று எங்கள் பாதுகாவலர் புனித சூசையின் பரிந்துரையோடு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் அனைத்து குடும்பங்களையும் எம் நாட்டையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் வீடும் நாடும் செலுத்திட தேவையான அனைத்து நலன்களையும் பொழிந்திடவும் எங்கள் இல்லமும் உள்ளமும் செழிந்தோங்கிட உமது வல்லமையினால் எங்களை காத்திட வேண்டுமென்று எங்கள் பாதுகாவலர் புனித சூசையிடம் பரிந்துரையோடு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் கரங்களை குவித்து கண்களை மூடி நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பெறுவதை தருவதை இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தரவந்தேன். பெறுவதை தருவதை இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தரவந்தேன். ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் உம் பலியாக. ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் உம் பலியாக. குறைவான இதயத்தை தருகின்றேன், நிறைவாக அதை நீ
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்கும் நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினோம் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளு நீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்து உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர்.
ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமே வரும் ஒளியான் சோலை மலரும் எங்குமே. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமே வரும் ஒளியான் சோலை மலரும் எங்குமே. எந்த உணவாய் நீ வந்தால் இன்பம் தங்குமே. உந்தன் அருளை விதைத்தால் இந்த உலகம் உய்யுமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும்.
கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கள் பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கள் பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை எய்திலும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை எய்திலும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கள் பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றவும் அவரது பெயரால் இறை ஆசியை நாடவும் வந்துள்ள நாம் புனித சூசையப்பரையே நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்த இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாய் இருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய தூய ஆவியே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் போரூர் பங்கையும் இறைவனின் திருளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருளும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும் கற்பின் வெள்ளியுமான புனித சூசையப்பரின் புகழ் பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பேறு பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளிகளின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தெய்வ தாயாரான ஜென்ம பாவில்லாமல் உற்பவித்த புனித கன்னிமரியாளிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய பாலும் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் இறை சித்தத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்று தாரும். ஒரு சில மணித்துளிகள் நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்று தர உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசையப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசை எங்கள் மத்தியில் கட்டி எழுப்பவும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்றுத்தர உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையிலும்
இயேசுவை இறை வார்த்தையை சுமந்து திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் போர் பங்கை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பங்கு தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் என் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் புனித சூசையப்பரே எங்களுக்காக இறைவிட மன்றாடும். நீதிமான் என நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசையப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, மனப்பான்மை, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்றுத்தர உம்மை மன்றாடுகின்றோம். புனித சூசையப்பரே எங்களுக்காக இறைவிட மன்றாடும். வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை கொடுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு பாதுகாவலரே, உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். திருக்குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்த அருமை தந்தையே, உமது உழைப்பினால் நீர் நேசத்துடன் பாதுகாத்த இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாமுமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்பத்துறைகளும் விடாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களிலே உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்றும் துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரிவீராக. திவ்ய பாலநேசு சாவின் ஆபத்துக்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சியுடனும் நேசத்துடனும் உதவுகிறீரோ, அவ்விதமே எங்கள் புனித திருச்சபையை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துக்களில் இருந்தும் என்றும் எப்போதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவியின் துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியால் மறித்து மறு உலகில் முடிவில்லா இன்பத்தை பெற்று மகிழ அருள் புரியும். அனைவரும் அமரவும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆசிரியர் தினத்தை சிறப்பிக்கின்றோம். எனவே இத்திருப்பலி முடிந்தவுடன் ஆசிரியர்களுக்கான ஒரு சிறிய மீட்டிங் நடைபெறும். எனவே திருப்பலி முடிந்தவுடன் அனைத்து ஆசிரியர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பெசநகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு நடை யாத்திரையாக செல்ல விரும்புவோர் இரண்டாவது திருப்பலி முடிந்தவுடன் ஆலயத்தின் முன்பாக கூடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாதத்தின் முதல் புதன்கிழமை வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித ரகசிய ரோஜா மாதா, புனித அந்தோனியார் அன்பியம், புனித மகிமை மாதா அன்பியம், புனித லோர்து மாதா அன்பியம், புனித அடைக்கல மாதா அன்பிய இறை மக்களுக்கு பங்கு தந்தை மற்றும் அனைவரின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். அனைவரும் கரவுள் எழுப்பி அவர்களுக்கு நமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்வோம். இன்று இரவு உணவு உபயம் செய்த திரு ஆண்டனி, மரிய ஜெயா பிந்து இவர்களின் குடும்பத்திற்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி, எனவே திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து ஆராதனையும் நடைபெறும். எனவே பங்கு மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரம் நாம் சிந்திக்கவிருக்கக்கூடிய தலைப்பு
நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், திருமண வரன் அமையாமல் இருக்கிறது. எனவே விவிலியத்தில் எத்தனை நபர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள், அவர்களுக்கு இறைவன் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்பதை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். எனவே முதல் வெள்ளிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மர நிகழ்வை நிறைவேற்றுவதில் நேர்மையாளர் உமக்கு கீழ்ப்படுதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரழைக்கும் இவருடைய அடையாளங்கள் புதுப்பிக்க பெற்றுள்ள நாம் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்று உமக்கென வாழ்வோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை வேண்டலில் நிலைத்திருக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சூசையே, பார்ப்போற்றும் தந்தையே, எங்கள் திருத்தல காவலனே, பொறுமையின் நாதனே, புனித சூசையே, பார்ப்போற்றும் தந்தையே, எங்கள் திருத்தல காவலனே, பொறுமையின் நாதனே. வாழ்க வாழ்க புனித சூசையே, வாழ்க வாழ்க புனித சூசையே. கருணையின் சுரங்கமே, கவலைகள் தீர்ப்பவரே, இரக்கத்தின் இமயமே, இமை போல் காப்பவரே. கருணையின் சுரங்கமே, கவலைகள் தீர்ப்பவரே, இரக்கத்தின் இமயமே, இமை போல் காப்பவரே. வான் தந்தை தேர்ந்தது உனை அல்லவா, இறையேசு தவழ்ந்ததும் கரம் அல்லவா. வான் தந்தை தேர்ந்தது உனை அல்லவா, இறையேசு தவழ்ந்ததும் கரம் அல்லவா. என்னுள்ளம் என்னாலும் உனதல்லவா, என் தந்தை நீ அல்லவா. வாழ்க வாழ்க புனித சூசையே, வாழ்க வாழ்க புனித சூசையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடம் ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க,
புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.